அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். லக்கி பேம்பு ட்ரீ எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வச்சுருப்பீங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமம் தெரியாமல் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் விட நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளும் நஷ்டம்தான் ரொம்ப அதிகம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. லக்கி பேம்பு ட்ரீயை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். லக்கி பேம்பு ட்ரீ இது பேர்லே இருக்குது. இது நம்ம வச்சுருந்தாலோ வளர்த்தாலோ நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நம்பப்படுது. இது நம்ம நாட்டு பாரம்பரிய வாஸ்து செடி கிடையாது, சீனாவில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய வாஸ்து செடி. பொதுவாக நல்ல விஷயம் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால் நமக்கு நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர ஆனால் தீமைகள் ஏற்படாது. ஆனால் அதுக்குரிய விதிமுறைகளும் அதுக்குரிய கட்டுப்பாடுகளுடன் பயன்படுத்தினா மட்டுமே தான் 100% நன்மைகள் நமக்கு ஏற்படும். அப்படி இல்லைனா அதனுடைய சக்தி அப்படியே ரிவர்ஸ் ஆகி நமக்கு எதிர்மறையான விஷயங்களும் தீய சக்திகளை தான் அது ஏற்படுத்தி தரும். நன்மை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீயை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கலாமா, கடையில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சில விதிமுறைகள், சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த லக்கி பேம்பு ட்ரீயை பயன்படுத்த நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை தப்பாக பயன்படுத்தினா என்ன மாதிரியான பிரச்சனைகளை வரும், எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். லக்கி பேம்பு ட்ரீயை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் தெரியுமா? முதல் நன்மை, பொதுவாகவே மூங்கில் என்பது ஒரு கண்ணை நீங்கள் நட்டால் போதும், அதிலிருந்து பல மூங்கில்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே போல் தான் இந்த லக்கி பேம்பு ட்ரீயும் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதே தன்மை தான், வீட்டில் செல்வம் அதிகரித்துகிட்டே வரும். நீங்கள் சின்னதாக ஒரு குறைந்தாலும் முதலீடு போட்டாலே போதும், அதிலிருந்து வருஷ கணக்காக லைஃப் லாங்காக உங்களுக்கு செல்வம் அதிகரித்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லக்கி பேம்பு ட்ரீ. உங்களுடைய நிதி மேலாண்மையை மேம்படுத்தி கொண்டே இருக்கும். வணிக ரீதியான வெற்றியையும் மற்றும் வியாபாரத்து மற்றும் தொழிலில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொருளாதார உயர்வையும் வளர்ச்சியும் உங்களுக்கு தரக்கூடிய சக்தி இந்த லக்கி பேம்பு ட்ரீ தரும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இந்த லக்கி பேம்பு ட்ரீ எதை குறிக்குது அப்படின்னா 5 விதமான பஞ்சபூதங்களை குறிக்குது. அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த லக்கி பேம்பு ட்ரீயை சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்களுடைய உதவி இல்லாமல், சக்தி இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது. அந்த பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய நேர்மறை ஆற்றலையும் இந்த லக்கி பேம்பு ட்ரீ உங்களுக்கு தரும். அதை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் அது உருவாக்கும். இப்போ லக்கி பேம்பு ட்ரீயை வாங்கி வீட்டில் அப்படியே வச்சிடலாமா அப்படின்னா அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை அதிகரிக்கணும், காதலர்களுக்கு அடுத்த லெவலான திருமணம் செஞ்சுக்கணும், 2 உறவுகளுக்கிடையே அன்பு பாசம் அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 2 தண்டுகள் இருக்கக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீயை நீங்கள் வாங்கி தரணும். ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான சண்டை சச்சரவு இருக்குது, அவங்க சேரணும், அவங்களுக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீயை பயன்படுத்தணும். உங்கள் பெட்ரூமில் நீங்கள் வைக்கணும், தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் எப்பயாவது சண்டை வந்தால் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அடிக்கடி சண்டை வருது, மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை வருது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது, மகள் அம்மாவுக்கு இடையே சண்டை வருது, பையனுக்கும் அப்பாவுக்கு இடையே சண்டை வருது, இது போல் ஏதாவது உறவுகளுக்கிடையே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, நிம்மதியே கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது, அமைதியும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 3 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீயை ஹாலில் வைக்கணும். யாராருக்கெல்லாம் அதிகமாக சண்டை வருதோ அந்த உறவுகள் அதிகமாக உட்காந்து பேசக்கூடிய இடம் டைனிங் டேபிளாக இருக்கா, ஹாலாக இருக்கா, அது போல் இடங்களை நீங்கள் வைக்கணும். அவங்க அடிக்கடி அதை பார்க்கணும். அப்படி பார்க்குவதன் மூலம் அந்த வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, அமைதி உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ஒரு வீடு அப்படின்னா நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்பு நிறைந்திருக்கணும். இந்த 4 விஷயம் கிடைச்சாலே போதும் அந்த வீடு சொர்க்கமாக இருக்குங்க. அதை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் 3 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீயை நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்து உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், மனதிற்கு நிம்மதி வேணும். ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே போனாலே கவலை இருக்கும், என்னடா நடக்கும், எவன்கிட்ட இருந்து பிரச்சனை வரும் அப்படின்னு மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. சின்ன நோய் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் பெரிய நோயை பற்றி அவர் சொல்லுவார். எப்படா இந்த நோயிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மனதில் கவலை, வேதனை, ஓவர் திங்கிங் இருக்கக்கூடிய நபர்களுமே 5 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீயை பயன்படுத்தணும். தனிப்பட்ட நபரை சம்மந்தப்பட்ட விஷயம் இருப்பதால் அவர் இருக்கக்கூடிய அறையில் இந்த 5 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பு ட்ரீ நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆரோக்கியம் மேம்படும், மன சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நிதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி. நீங்கள் சிறு தொழில் செய்கிறீங்க அல்லது மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல வருமானம் அதிகரிக்கணும், நல்ல பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் 8 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பட்ரியை பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுடைய தொழில் மென்மேலும் வளரும், உங்களுடைய பொருளாதாரம் மென்மேலும் உயரும், அதிக லாபம் கிடைக்கும், அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாதிரியான தேவைக்கு என்ன மாதிரியான லக்கி பேம்பட்ரியை பயன்படுத்தணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் மாற்றி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனால் எந்த நன்மையும் ஏற்படாது. தொழில் நன்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு 2 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பட்ரி அங்கே வச்சிங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி ஏற்படாது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 5 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பட்ரி அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படாது. நல்ல ஆரோக்கியம் அதிகரிக்கணும், நல்ல மன நிம்மதி கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு 8 தண்டு இருக்கக்கூடிய லக்கி பேம்பட்ரி அங்கே வச்சிங்கன்னா ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும்? அதனால் லக்கி பேம்பட்ரியை எத்தனை தண்டு இருக்கிறது, எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே இந்த லக்கி பேம்பட்ரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. தண்ணியில் வச்சாலே போதும், மண் தேவை கிடையாது. சூரியனுடைய ஒளிச்சம் நேரடியாக படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்படியே நேரடியாக படுத்துச்சு அப்படின்னா அந்த இலைகள் கருகிடும். லக்கி பேம்பட்ரி பொறுத்த வரைக்கும் அது செழிப்பாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடம் செழிப்பாக இருக்கும், நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். அது கருகுனாலும் அழுவி போனாலும் உடனே நீங்கள் மாற்றிடணும், வேற ஒரு லக்கி பேம்பட்ரியை வச்சு நீங்கள் பயன்படுத்தணும். காஞ்ச இலை அதில் இருக்குது, அழுகி போயிருக்கு அப்படின்னா அது இன்னும் எதிர்மறையான விஷயங்களை உண்டு பண்ணும். இந்த லக்கி பேம்பட்ரியால் வேறு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? பொதுவாகவே ஒரு அறையில் ஒரு ரூமில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் ஈரப்பதம் நிறைந்துக்கிட்டே இருக்குங்க. வறட்சியான காற்று தான் நமக்கு பல்வேறு விதமான நோய்களை உண்டு பண்ணும். காற்றை ஈரப்பதமாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த லக்கி பேம்பட்ரிக்கு உண்டு. மேலும் இந்த லக்கி பேம்பட்ரியானது காற்றில் உள்ள பென்சீன் மற்றும் ஃபார்மிலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மைகளை உறிஞ்சும் ஆற்றல் கொண்டதான். சுத்தமான காற்றை நமக்கு இது உருவாக்குமா, கொடுக்குமா? அதனால் லக்கி பேம்பட்ரியை நீங்கள் வாஸ்து ரீதியான நம்பிக்கை இல்லாட்டாலும் இதுபோல் அறிவியல் ரீதியான பயனுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். லக்கி பேம்பட்ரியை எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? லக்கி பேம்பட்ரியில் தண்ணியில் வச்சு வளர்க்கலாம். அதனால் தண்ணி நீண்ட நாளுக்கு அப்படியே பயன்படுத்தக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணியை நீங்கள் மாற்றினும் பாசை பிடிக்காமல் பயன்படுத்தணும். லக்கி பேம்பட்ரியை நேரடியாக சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கருகிடும். கருகின இலைகள் லக்கி பேம்பட்ரியில் இருந்தால் அது எதிர்மறையான விஷயத்தை உண்டு பண்ணும். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காம நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்முடைய தேவைகள் அறிந்து லக்கி பேம்பட்ரியை 2, 3, 5, 8, 7 அதுபோல் எண்ணிக்கையில் வாங்கி வைக்கணும். அதை தவிர்த்து 4 எண்ணிக்கை கொண்ட தண்டு உடைய லக்கி பேம்பட்ரியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது எதிர்மறையான விஷயத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்ல பிராணிகள் இருக்குது அப்படின்னா அந்த இலையை கடிச்சு சாப்பிட்றது, அது கீழே தள்ளி உடைக்கிறது, அதை சேதப்படுத்துறது, இது போல் விஷயங்கள் செய்யக்கூடாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும், அது தாவரமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதை சேதப்படுத்தாமல், அதில் எந்தவித கலங்கமும் ஏற்படுத்தாமல், அழுக்கு சிந்தாமல், அழுக்கு படியாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த லக்கி பேம்பட்ரியை எந்த திசையில் வைக்கணும்? வீட்டினுடைய தென்கிழக்கு திசை அல்லது கிழக்கு திசையில் மட்டும்தான் வைக்கணும். அதை தவிர்த்து வேறு எந்த திசையிலும் வைக்காதீங்க. இதனால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடும். எனக்கு வடக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை அப்படின்னு சொல்லலை. கிழக்கு திசை, தென்கிழக்கு திசை மட்டும்தான் இதை நீங்கள் வைத்து பயன்படுத்தணும். அதன் மூலமாக தான் இந்த லக்கி பேம்பட்ரியால் கிடைக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த லக்கி பேம்பட்ரியை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீங்களோ, ஆனால் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படும். லக்கி பேம்பட்ரியை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவங்களும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.